அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்மளுடைய சகோதரர் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஏன் முஸ்லிம்கள் திருமறை குர்ஆனை அரபியில் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன, ஏன் இந்த கேள்வி எழுகிறது? தமிழக அளவில் பார்க்கும்போது நாம் எல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அப்போ நம்மளுடைய சகோதரரும் அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறார். வியாபாரம் செய்யும்போது தமிழில் தான் பேசுகிறீங்க, மற்ற செயல்பாடுகள் செய்யும் போதும் தமிழில் தான் பேசுகிறீங்க. அப்போ உங்களுடைய வேதம் திருமறை குர்ஆன் அதை ஓதும் போது மட்டும் அதை நீங்கள் தமிழில் படிக்கக்கூடாதா? தமிழில் படித்தா நல்லா இருக்குமே, ஏன் அரபியில் தான் நீங்கள் அதை ஓத வேண்டும் என்று முஸ்லீம்களையே அதை வலியுறுத்தணும்? அப்போ அந்த அடிப்படையில் தான் ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மொழி என்பதற்கு எந்த விதமான ஒரு சிறப்பும் இல்லை. இஸ்லாம் எல்லா மொழிகளையும் ஒரே மாதிரி தான் சம கண்ணோட்டத்தில் வச்சு தான் இஸ்லாம் பார்க்கிறது. அப்போ அரபில் ஏன் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், அதை ஏன் முஸ்லீம்கள் வலியுறுத்த வேண்டும், ஏன் திருமறை குர்ஆன் அரபில் அருளப்பட்டது என்று பல்வேறு கேள்விகளை நாம் எழுப்பினால், முகமது நபி அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அரபு தீபகற்பத்தில் மக்காவில் வைத்து அவர்கள் பிறந்தார்கள். அங்கு வைத்து தான் அவர்கள் அல்லாஹுடைய இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துல அந்த தூதர் முகமது நபி அவர்களும் அதுபோன்று அங்கு உள்ள மக்கள் அனைவருமே அரபு மொழி பேசக்கூடியவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் இறை தூதர் அவர்களுக்கும் அரபு மொழி தான் தெரியும், அங்கு உள்ள மக்களுக்கும் அரபு மொழி சார்ந்து இருப்பதின் காரணத்தினால் அதனால தான் அந்த வேதம் என்பது அரபு மொழியில் அருளப்பட்டது. இது அரபு மொழிக்கு எவ்விதத்திலும் சிறப்பு என்று நம்ம எண்ணிவிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்போ தமிழகத்தில் ஒரு இறை தூதர் வந்திருந்தாங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக. அப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா, தமிழ் மொழியில அது அருளப்பட்டிருக்கலாம். என்ன காரணம்? இறைவனுடைய அந்த செய்திகளை அந்த தூதர் உள்வாங்கி அவர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையான அந்த விஷயம். அப்போ அவர் அறிந்திருக்கக்கூடிய மொழியில் இறக்கும் போதுதான் அந்த நிகழ்வு என்பது நடக்கும். அதனால தான் அரபு மொழியில அருளப்பட்டது. இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமறை குர்ஆனை ஓதுவது அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை விளங்குவது, புரிந்து கொள்வது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமறை குர்ஆனை என்ன செஞ்சிருக்காங்க, எல்லா மொழியிலையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். தமிழில் இருக்கிறது, இங்கிலீஷில் இருக்கிறது, தெலுங்குல இருக்கிறது, இந்த மாதிரி அனைத்து மொழிகளிலும் திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மொழிபெயர்ப்பதற்கான தடை இல்லை. ஆனால் ஏன் அரபியில் ஓத வேண்டும் என்று வலியுறுத்துவதின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மொழிக்கான சிறப்பு இல்லை, அந்த அசல் இருக்குல்ல, அதாவது அதனுடைய மூலம், அந்த மூல பிரதி மூல அடிப்படை அது சீரழிந்து கெட்டுவிடக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனால தான் என்ன செய்யறாங்கன்னா அரபியில ஓத வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய காரணமாக இருக்கிறது. இப்போ உதாரணமா நம்ம நாட்டிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்திய நாடு அதே மாதிரி உலக நாடுகள் அனைத்திலும் இருந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பது ஒலிம்பிக் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்கு வரக்கூடிய அதில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, பல நாட்டை சார்ந்தவர்கள். இப்போ நம்ம இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே, நீங்கள் கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா கர்நாடக மொழியில் பேசக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா தெலுங்குல பேசக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்படி வெவ்வேறு மாநிலத்துக்கு வேறு மொழியாக இருக்கிறது, வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு மொழியாக இருக்கிறது. இவங்களெல்லாம் ஒரு இடத்தில் கூடும் பொழுது இப்போ இந்த திருமறை குர்ஆனை ஓத வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அது என்ன அவசியம்? திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் 5 நேரம் தொழ வேண்டும். 5 நேரம் என்ன செய்யணும்? அவங்க
குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அப்ப தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னாலே அதுல என்னதான் செய்ய வேண்டும் என்றால், தொழுகையை நிறைவேற்றுவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வைத்தால், அதுல திருமறை குர்ஆன் வசனங்கள் ஓதப்படும். அதுல என்ன செய்வாங்க, கையை உயர்த்தி நெஞ்சில் கட்டுவார்கள். அது போல சில இதெல்லாம் நபிகள் நாயகம் அவங்க முகமது நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி அதுல மிக முக்கியமாக திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் ஓத வேண்டும். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசல்ல நிக்கிறாங்க. நிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எந்த மொழியில இறைவன் அல்லாஹ் அருளி தந்திருக்கிறானோ அந்த மொழியில், அரபு மொழியில் ஓதும் போதுதான் எந்த நாட்டை சேர்ந்த முஸ்லீமாக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவர் புரிந்து கொள்வார். திருமறை குர்ஆன் ஓதப்படுகிறது. இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மொழிக்கான சிறப்பு இல்லை, எந்த மொழியும் தாழ்ந்தது இல்லை, எந்த மொழியும் மேலானது இல்லை, எந்த மொழியும் சிறந்தது இல்லை. இதுதான் இஸ்லாத்துடைய கருத்து. அப்ப மொழிக்கான சிறப்பு இல்லை, முஸ்லிம்கள் அனைவரும் விளங்க வேண்டும். இது திருமறை குர்ஆன் ஓதப்படுகிறது. இப்ப நம்ம நாட்டுடைய தேசிய கீதம் இருக்குல்லங்க, நாட்டில் உள்ள எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதுல ஏதாவது மொழி பிரச்சனை வருமா நமக்கு? கர்நாடகாவில் உள்ளவங்க, இல்ல இந்த பக்கம் ஆந்திரால இருக்கிறவங்க, அது மாதிரி பீகார்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, தமிழகத்துல உள்ளவங்க நம்ம நாட்டுடைய ஒலிக்கும் போது நமக்கு தேசிய கீதம் பாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஏதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது வேறு ஒரு மொழியில் இருந்தாலும், தமிழ்ல இருக்காது, தெலுங்குல இருக்காது, அது ஒரு குறிப்பிட்ட மொழியில இருந்தாலும் எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும் இது தேசிய கீதம். ஏன் அப்படி ஒரு ஒற்றுமையை, அப்படி ஒரு இதை யூனிஃபார்மை ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது போன்றுதான் எல்லா நாட்டவரும் சேரக்கூடிய அந்த இடத்துல, எல்லா மாநிலத்தவரும் சேரக்கூடிய அந்த இடத்துல முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது, இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராலையோ அல்லது இல்லைன்னா கர்நாடகாவிலையோ தமிழ்ல படிக்கணும்னு இப்ப சகோதரர் ஏன் தமிழ்ல படிக்க மாட்டீங்க, அரபுல ஏன் ஓதுறதுக்கு வலியுறுத்திங்கன்னு கேட்கறாங்கல்ல. இப்ப நீங்க புரிந்து கொள்வதற்காக அவங்க மாநிலத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்ல தான் தொழுகையில ஓதும் போது திருமறை குர்ஆனை தமிழ்லயே படிக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இப்ப இதை பள்ளிவாசல்ல ஓதுவாங்க. இமாம் இருப்பார்ல, தொழுகை முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒரு இமாம், அவர் ஓதுவர். அப்படி ஓதும் போது இப்ப தமிழ்ல சொல்றாங்க, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லும் போது வேற மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க புரியாது. இப்ப தெலுங்குல உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அவருக்கு குர்ஆன் வசனம் தான் ஓதப்படுகிறது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒரு வேற வேலையா வெளியில போறோம்னு வைங்க, வேறு மாநிலத்துக்கு, டெல்லியே எடுத்துக்கங்க, இல்ல வேற இடத்த எடுத்துக்கங்க, அங்க போகும்போது அவரு இந்தி மொழியில வாசிக்கிறாருன்னு வைங்க குர்ஆனை. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒருமித்த அந்த கருத்து, திருமறை குர்ஆன் வேத வசனம்தான் வாசிக்கப்படுகிறது, அதுதான் ஓதப்படுகிறது என்பதை அறிய முடியாமல் போய்விடும். அப்ப அதுக்குத்தான் என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், அதே போல நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் அனைவருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருமறை குர்ஆனை அரபியில் தான் ஓத வேண்டும். மிக குறிப்பாக தொழுகையில அரபியில் தான் ஓத வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய முடியும், அனைவராலும் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் ஓதப்படுகிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அவங்க மொழியில செய்யும் போது அந்த இது யூனிஃபார்ம் இல்லாமல் போய்விட்டால், வேத வசனம் தான் ஓதப்படுகிறது என்பது மற்ற மொழியை சார்ந்தவர்களுக்கு புரியாது. அப்ப புரிந்து கொள்வதற்காகத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க அரபில ஓத வேண்டும் என்பதை முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்களே தவிர்த்து, மற்றபடி மொழிக்கு என்ன இல்லை, எந்த விதமான சிறப்பம்சமும் இல்லை. அதே மாதிரி நம்ம புரிந்து கொள்வதற்காக திருமறை குர்ஆனை எப்படி முஸ்லீம்கள் அரபுல பயன்படுத்துகிறார்களோ, அது போன்று தொழுகைக்காக அழைப்பு, இப்ப தொழுகை குறித்து நம்ம பார்த்தோம். தொழுகைக்கான அழைப்பு, அந்த அழைப்பு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அரபுல சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அரபுல சொல்லுவாங்க. இப்போ அதுவும் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது,
இந்த பள்ளிவாசல்ல இப்ப சொல்லக்கூடிய அந்த அழைப்பு என்பது தொழுகைக்கான அழைப்பாக இருக்கிறது. அப்படி ஒரே மாதிரி ஒரே யூனிஃபார்மாக எல்லா இடத்திலும் அந்த அரபில் சொல்லப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் எல்லாருக்குமே விளங்குது. இப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு, தமிழகத்துக்கு வராரு. இப்போ நம்ம தமிழில் சொல்றோன்னு வைங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், நீங்க தொழுகைக்கு வாங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா, ஐயால சலா ஐயாலல் ஃபலான்னு ஒரு வாசகம் உண்டு. தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஐயால சலா ஐயாலல் ஃபலான்னு சொன்னா பிலிப்பைன்ஸ்ல உள்ள முஸ்லீம் வந்தா கூட என்ன செய்வார், அவர் புரிந்து கொள்வார். தொழுகைக்கான அழைப்பு, பள்ளிவாசல்ல தொழுகைக்காக கூப்பிடுறாங்க, நம்ம தொழுகைக்கு போகணும் என்பதை அவர் விளங்கிக் கொள்வார். தமிழ்ல சொல்லும்போது என்ன செய்வார்னா அவரால் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் இப்போ பிலிப்பைன்ஸுக்கு போறாருன்னு வைங்க, இல்லை அமெரிக்காவுக்கு போறாருன்னு வைங்க, அங்க அவங்க மொழியில சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அது இவருக்கு என்ன செய்யாது, விளங்காது. அப்போ ஒட்டுமொத்தமாக இது ஒரு யூனிஃபார்ம், அதாவது அனைவரும் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மொழியிலே ஓத வேண்டும் என்பதையும் இந்த மொழியிலே வாங்கலைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் முஸ்லிம்கள் வலியுறுத்துகிறார்களே தவிர்த்து அரபு மொழிக்கு என்று எந்த விதமான சிறப்பும் இல்லை. இதை மிக தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் பிரகடனப்படுத்துகிறது. முகமது நபி அவங்களே சொல்றாங்க, ஒருத்தர் அரபி இருக்கிறாரு, இன்னொருத்தர் அரபி இல்லாம இருக்கிறாரு. அரபி இல்லாதவரை விட அரபிக்கு என்ன இல்லை, எந்த விதமான சிறப்பும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மொழிக்கான சிறப்பு இல்லை என்பதை சுக்குநூறாக உடைத்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் அவருடைய போதனையின் வாயிலாக. அப்போ எதுக்காக இஸ்லாமியர்கள் திருமறை குர்ஆனை அரபில் தான் ஓத வேண்டும் என்று வலியுறுத்துவதன் காரணம் என்னவென்றால் இந்த காரணம்தான். எல்லா இஸ்லாமியர்கள், எல்லா முஸ்லீம்கள், ஏன்னா இந்த மார்க்கம் என்பது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உள்ளதுங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு அப்படி இருந்தாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு மொழி இந்த மொழியில இருக்கணும், அந்த மொழியில இருக்கணும்னு நம்மளால கேட்க முடியும். இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உள்ள மார்க்கமாக இருக்கிறது. அனைத்து மொழியை சார்ந்தவர்களும் இதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அதனாலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதுல இன்னொரு கேள்வி வரும், உலகத்துல உள்ள அத்தனை மொழி இருக்கும்போது அப்ப ஏங்க அரபு மொழியில மட்டும் ஏன் சொல்லணும்னு ஒண்ணு வருது இல்ல. அதற்குத்தான் ஆரம்பமாக நம்ம சொன்ன தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முகமது நபி அவர்கள் மக்காவில் அவர்கள் அங்க வசித்ததின் காரணத்தினால அவர்களுக்கு அரபு மொழிதான் தெரியும், அங்குள்ள மக்களுக்கும் அரபு மொழிதான் தெரியும். அதனால் இறைவன் தன்னுடைய அந்த வேதத்தை அரபு மொழியில என்ன செய்தான், அருளி தன்னுடைய தூதர் அதை புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு இறைவனின் கருத்தை, நேரிய மார்க்கத்தை, அந்த சித்தாந்தத்தை, ஓரிரை கடவுள் கொள்கையை அவர் எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் அரபுல கடவுள் அந்த வேதத்தை அருளினார். அப்ப இந்த அடிப்படையில இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் இந்த வேதத்தை திருமறை குர்ஆனை அரபில் ஓத வேண்டும் என்று சொல்வதற்கு இதுதான் காரணமே தவிர மற்றபடி இந்த மொழி என்பதற்கு எந்த விதமான சிறப்பும் இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.